எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டாக்டர் ரெட்டியோட Q1 ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த குவார்டர்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி வந்து இந்த குவார்டர்ல 8572 கோடி வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 11% வந்து இன்க்ரீஸ். பட் ஆனா மார்க்கெட் வந்து 8676 கோடி வந்து ரெவென்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேஷனோட கம்மியாக தான் வந்து இந்த குவார்டர்ல டாக்டர் ரெட்டி வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தா இந்த குவார்டர்ல 1418 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 2% வந்து இன்க்ரீஸ். பட் ஆனா மார்க்கெட் வந்து இந்த குவார்டர்ல 1478 கோடி வந்து கம்பெனி ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போத் ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுலயுமே வந்து அவங்க வந்து மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து மிஸ் தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து கம்மியா இருக்கு. லாஸ்ட் குவார்டரும் சரி லாஸ்ட் இயரும் சரி 18%க்கு மேல இருந்த அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து இப்போ 16% வந்து குறைஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட்ஸ்ல நம்பர் தாண்டி நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் மேல இருந்த அந்த பிரைஸ் கொடுக்குற அந்த கேப்பபிலிட்டி வந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் எரேஷன் வந்து நடந்திருக்கு. லீனா லெடோமைட் அப்படிங்கிற அந்த ட்ரக்ல வந்து அவங்க பிரைஸ் எரோஷன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து டவுன் ஆயிருக்கு. அடுத்து அவங்க செக்மெண்ட் வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சேல்ஸ்ல அப்படிங்கறத பார்க்கலாம். அவங்களோட யூரோப் சேல்ஸ் வந்து 1.4x டைம்ஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். இந்த இயர் வந்து 1270 கோடி வந்து அவங்க யூரோப்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்களோட என்ஆர்டி சேல்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பார்த்தா யூரோப் சேல்ஸ் வந்து 13% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்தியால வந்து அவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் இயர் ஆன் இயர் 11% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இயர் வந்து 1470 கோடி வந்து அவங்க ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட வால்யூம் growth வந்து நல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல அவங்க நியூ லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல வந்து சேல்ஸ் வந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். இந்த இயர் வந்து 910 கோடி வந்து அவங்க ரெவென்யூ பண்ணிருக்காங்க. பட் ஆனா அவங்களோட யூஎஸ் மார்க்கெட்ல அவங்களோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் 11% குறைஞ்சு 3400 கோடி தான் வந்து யூஎஸ்ல வந்து அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து அவங்க வந்து ஆர்என்டிக்கு 7ல இருந்து 7.5% ஆஃப் சேல்ஸ் வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பெனி கிட்ட 2922 கோடி வந்து கேஷ் சர்ப்ளஸா கையில இருக்கு. ஸோ கம்பெனி ஏதாவது அக்விசிஷன் பண்ணனாலும் அந்த கேஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எங்கேயும் கடன் வாங்க தேவையில்லை பெருசா. அடுத்து அவங்களோட ரெண்டு முக்கியமான அடுத்து ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான செக்மெண்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒன்று வந்து என்ஆர்டி, அது வந்து நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இது வந்து இவங்க ஒரு இந்த நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி வந்து அக்யூர் பண்ணி அது மூலமா பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம நிக்கோட்டின் யூஸ் பண்ற எல்லாருக்குமே அதை வந்து அதுல இருந்து வெளியே வரதுக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு போர்ட்ஃபோலியோ. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா வந்து growth ஆகும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த செமாக்ளூடைட் நம்ம டெய்லி நியூஸ் வீடியோஸ்ல வந்து இதை பத்தி அப்பப்போ பார்த்துருக்கோம். இது வந்து வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ் இது ரிலேட்டடான ட்ரக்ல வந்து ஒரு முக்கியமான காம்பனன்ட் தான் இந்த செமிக்ளூட்டிடைட். எலி லில்லியும் சரி அவங்களோட காம்படிட்டரான நோவா நார்டிஸ்க்கும் சரி ரெண்டு பிராண்ட் வச்சிருக்காங்க, மூஞ்சாரோ அண்ட் வெஜோவி. ஸோ இந்த ரெண்டு பிராண்ட்லயுமே இருக்கிற அந்த இன்கிரீடியன்ட் தான் வந்து செமாக்ளூடைட். இதை வந்து ஜெனரிக் மெடிசின் வந்து டாக்டர் ரெட்டி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மந்த்ல வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த பேட்டர்ன் வந்து எப்ப எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த ஒரிஜினல் கம்பெனிக்கு அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து அந்த லான்ச்சஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க. கனடா, இந்தியா, பிரேசில், டர்க்கி இந்த மாதிரி எல்லா மார்க்கெட்ஸ்லயும் வந்து அவங்க அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ண போறாங்க, இந்தியாலயும் லான்ச்சும் பண்ண போறாங்க. அப்ராக்சிமேட்டா இந்த செமாக்ளூடைட் ட்ரக்குக்கு மட்டுமே 2030 வரைக்கும் $150 பில்லியன் ஒர்த் ஆஃப் டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எதிர்பார்க்குது. இதுல வந்து டாக்டர் ரெட்டி மட்டும் இல்ல, இந்தியால மற்ற கம்பெனிஸான சன்ஃபார்மா, சிப்லா அவங்களுமே ஜெனரிக் மெடிசன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பர்டிகுலர் ஷேரை வந்து டாக்டர் ரெட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் எதிர்பார்க்குது. ஸோ ஃபியூச்சர்ல இந்த என்ஆர்டி பிசினஸ் அண்ட் செமாக்ளூடைட் இது ரெண்டும் தான் வந்து இந்த கம்பெனியோட growth வந்து
ப்ரொபல் பண்ணும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டும் எதிர்பார்க்குது. ஸோ இது ரெண்டு தான் நானுமே வந்து இந்த ஷேரை பெட் பண்றதுக்கான முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் இந்த ஷேரோட பிரைஸ் எவ்வளோ, வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷேரோட பிரைஸ் வந்து ஆஸ் ஆஃப் நவ் 1299 ரூபாய் இருக்கு. பிஇ பார்த்தா 18.9 தான். ஸோ வந்து பிஇ வந்து கொஞ்சம் ரீசனபிளா தான் இருக்கு. ஸோ அப்பப்ப நம்மளால முடிஞ்சப்ப ஒரு குவான்டிட்டி வந்து நான் வந்து இதை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது மட்டும் இல்லாம இந்த குவார்டர்ல நடந்த முக்கியமான கீ பிசினஸ் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். அவங்க வந்து ஆல்போடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி பயோசிமிலர் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதை கமர்ஷியலைஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சோனஃபி கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு நோவல் ட்ரக் வந்து ரெசிபோட்ரி சிந்தட்டிக் வைரஸுக்கு எதிராக வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்சிமியூன் அப்படிங்கிற அந்த இம்யூனோதெரப்பியும் வந்து இந்தியாவில் வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க குவார்டர் அண்ட் குவார்டர் புது லான்ச்சஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பைப்லைன்ல நிறைய இந்த மாதிரி கொலாபரேஷனோட சேர்ந்து ட்ரக்ஸும் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கம்பெனியோட இந்த குவார்டர்ல அவங்க பண்ண நம்பர்ஸ். அப்புறம் அது தாண்டி இந்த கம்பெனி வந்து என்ன ட்ரக்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பத்தி கமெண்ட்ஸ்ல போடுங்க. அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நான் தனியா ஒரு வீடியோவா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.